ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்தினிஸ் எவ்ரிடே மேஜிக். கேரட் கஸ்டர்ட் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 பெரிய சைஸ் கேரட்டு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸு, அது ½ அன் ஹவர் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணுங்க. ஸோ 4 கேரட்டு தோல் சீவி பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ பெரிய க்யூபாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா கேரட் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டு கேரட் வேக வச்சுக்க வேண்டியதாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்துக்கணும். கஸ்டர்ட் பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூனு ரா மில்கில் நல்லா கலந்துட்டு, மெயினாக லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஃபஸ்ட்டு போட்டு ரா மில்கில் கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அதை வந்து ஜென்டிலாக வந்து நம்ம கலந்தோம் அப்படின்னா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் கேரட் வெந்து வந்ததுக்கப்புறம் கேரட்டை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அதிகனமான பாத்திரத்தில் நெய் விட்டு நல்ல நட்ஸு, நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லா நட்ஸுமே வந்து போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி அந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ சேம் பாத்திரத்தில் திரும்ப கொஞ்சம் கீ ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச கேரட்டையும் அதில் போட்டு நல்லா சுண்ட வதக்கிட்டு, நான் இதில் 3/4 லிட்ரு பால் எடுத்திருக்கேங்க. 3/4 லிட்ரு பாலை வந்து ஊற்றிட்டு அதோட கஸ்டர்ட் பவுட்ரையும், நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுட்ரு, அப்புறம் சியா சீட்ஸு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன் சுகர். அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி வச்சு போட்டிருக்கேங்க. ஸோ அதையும் எல்லாமே ஒன்றாவே போட்டு கலந்துக்கலாம். நான் இதில் வந்து பால் வந்து காய்ச்சி ஆட் பண்ணல, ரா மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய்ச்சாமல் ரா மில்க் ஆட் பண்ணாலேவும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும்போது அந்த பால் ஸ்மெல் வந்து பெருசாக டாமினேட் பண்ணாதுங்க. ஸோ அதனால நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வச்ச நட்ஸையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. இது வந்து சூடாக சர்வ் பண்ணால் அப்படின்னா பாயாசங்க. இதுவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணனா கேரட் கீர் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching and please subscribe my channel. Bye.